கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மாட்டுக்கண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டாபிக் என்ன, மாடு பார்த்தீங்கன்னா மாட்டு கண்ணுக்குட்டி எப்படி வளர்க்குறது, எந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை விற்றா பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் கிடைக்கும், அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க நீ வீடியோவில் போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி வச்சு சொல்லிடலாம். இது பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 7 நாள் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அதை அவுத்துட்டா பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிட்டோம். நாங்கள் டாப்பிக்கில் ஒரு சைட்டாக போயிடுவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டு கண்ணுக்குட்டி வளர்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான வேலை. என்ன பண்ணுறோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீன் அதில் பெருசாக போட தேவையில்லை. காலையில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பால் கறக்க தேவையில்லை. அது நிறையா பார்த்தீங்கன்னா மாடு நிறைய சாயம் போடும். அதை நீங்கள் டெய்லி வடித்து அந்த கடுத்தாரை க்ளீன் பண்ண தேவையில்லை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடுத்தாரிக்கு ஓரமாக இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது நிழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி வச்சுட்டா போதும். அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அது பாட்டுக்கு படுத்துக்கும். எங்கேயும் பார்த்தீங்கன்னா போகுது, எந்த தொந்தரவும் பண்ணாது. அதுக்குலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தீன் எடுக்க ஆரம்பிச்சிடும். தீனுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நைட்டுக்குள்ளே வரத்தட்டோ எதாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா நீங்கள் தட்டு மேலே போனால் நல்லா பிச்சை பெருசாக இருக்கும். அதை சாப்பிட்டு உள்ளெல்லாம் வயிற்று முழுங்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சி பொடியாக மிஷினில் போட்டு கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும். எந்த தொந்தரவும் பண்ணாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ விற்றா லாபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு குட்டி போட்டோன்னே விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருக்காது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா குட்டி போட்டோன்னே விற்க மாட்டாங்க. ஏன்னா விற்றா பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா பாலுக்கு நிற்காது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாட்டில் பால் கறக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா முதல்ல கண்ணுக்குட்டி அவுத்துட்டு அது கொஞ்சம் குளிச்சு அதுக்கப்புறம் சிறப்பு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாம் பால் கறக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா விற்க மாட்டாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடுத்தல வச்சுருப்பாங்க மாட்டுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் விற்பாங்க. அப்போ விற்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ கேட்பாங்கன்னா ஒரு 6 ரூபா இல்லை 7 ரூபா அந்தளவுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா போகும். சில டைம் பார்த்தா அதுக்கு கம்மியாக போகும், 5 ரூபாய்க்கு கூட போகும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வருஷத்துக்கு விற்றா பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு அந்த கண்ணுக்குட்டி விற்றா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 ரூபாய்க்குள்ளே அந்த ரேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இருக்கான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனால் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கரெக்டாக 1 வருஷம் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 1 மாதம் 2 மாதம் முன்ன பின்ன இருக்கும். எங்களுக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போட்ட அன்றைக்கி பார்த்தா கணக்கு வைக்க மாட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இப்போ நீங்கள் இந்த விற்றா பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ போகணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10லேருந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. இப்போ நீங்கள் பாட்டுக்கு இன்னொரு கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா 1 மாதம் தாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு கேட்பான்னு சொல்லுங்கள் விற்றா? ஒரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபா. 2000 ரூபா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. அதுக்கு 2000 ரூபா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி சின்ன கண்ணுக்குட்டி விற்றதில்ல. அதனால பார்த்தீங்கன்னா விலை எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குட்டி கண்ணுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா விற்க மாட்டாங்க. விற்றா பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா பாலுக்கு நிற்காது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி 1 வருஷம் ஆன கண்ணுக்குட்டி விற்றா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். ஒரு 10லேருந்து 15 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே பயங்கரமான பெரிய ஒரு லாபம் வேணும்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகளை பார்த்தீங்கன்னா ஒரு மாடாக மாற்றினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு லாபமே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் ஆன பார்த்தீங்கன்னா ஒரு மாடு, அதாவது கண்ணுக்குட்டியில் மாடு இப்போ மாறிடுச்சு. எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே மாடாக வச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தையில் வாங்குறதுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நல்ல கண்ணுக்குட்டிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாடாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுருந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பால் கறந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது நீங்கள் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 30லேருந்து பார்த்தீங்கன்னா 40, 45, சில இடத்துல பார்த்தீங்கன்னா 50, 55 சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா வளர்த்து அது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலை கறந்துக்கலாம். ஸோ நல்ல கண்ணுக்குட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 15 லிட்டர் கறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதுலேருந்து வர கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பால் கறக்கும்.
நீங்கள் அதை மாதிரி அந்த கன்றுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த இதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நீங்கள் அங்கே பண்ணையில் வச்சுக்கிற சில மாடெலாம் பார்த்தீங்கன்னா வயசாகும். வயசான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்றுருவீங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கன்றுக்குட்டிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது ஹெச்எஃப் கன்றுக்குட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டிலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6-7 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து சினைக்கு கற்றும். அப்போ ஊசி போட்டால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் அது எப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஹெச்எஃப் மாடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதல்ல வீடியோ காமிச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த சைஸில் இந்த கன்றுக்குட்டியிலேருந்து வளர்த்தி இப்போ பார்த்தோன்னா வந்து தெரிஞ்ச ஒரு 6 இல்லைன்னா 7 மாதம் பார்த்தீங்கன்னா இது சினையாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுரும். அதாவது 9 மாதம் இன்னும் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி போட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வளர்த்தி அதை பார்த்தீங்கன்னா மாடு பண்ணி அதுலேருந்து பால் கறந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா லாபம் வரும். ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த கன்றுக்குட்டி வளர்த்துறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செலவாகுமே அப்படின்னு நினைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய செலவு இதாகாது. தீவனம் மட்டும்தான் ஆகும். நீங்கள் இந்த தவிடு மாடுத்தீங்கன்னா இந்த கறவை மாட்டுக்கு போகிற மாதிரி போட மாட்டீங்க. கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டால் போதும். இந்த தீவனம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சாப்பிடாது. ஏன்னா வந்து பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அது வளர வளர மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து தீவனம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தீவனம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அறுவடை, அதாவது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்திலே இருந்துச்சுன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வாங்க தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் மிச்சமாகும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டு கன்றுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். சில பேருக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் மாட்டு பண்ணையே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, எங்கிட்ட மாடு இருக்காது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நான் கன்றுக்குட்டி வாங்கி வளர்த்தலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கன்றுக்குட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை பார்த்தீங்கன்னா வளர்த்தா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த விலையை சொல்லுவாங்க. அதாவது 6 மாத கன்றுக்குட்டினா ஒரு விலை, 1 வருஷம் ஆன கன்றுக்குட்டினா ஒரு விலை, 1.5 வருஷம்னா அதுக்கு ஒரு விலை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி பொறுத்து அது என்ன ரகத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலையை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.